வருடவரும் சிறப்பாக மன்றத்தில் சேவை புரிந்து தீட்சை கொடுத்த அன்பர்களுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு கௌரவிக்கும் விழா. நமது மன்றத்தின் மரபுப்படி முதலில் இறைவணக்கம் குருவணக்கம் பாட வேண்டும். 1966 PH என்ஜினியரிங் காலேஜில் BE முடித்து, அதாவது மெக்கானிக்கல் கோர்ஸ் முடித்து, அதே கல்லூரியில் 6 வருடம் பணிபுரிந்து, மேலும் 4 வருடம் ISRO, அதாவது இந்திய விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் டாக்டர் அப்துல் கலாமுடன் இணைந்து பணியாற்றிய, மேலும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களிடம் நேரடியாக தீட்சை பெற்று திருவான்மையூர் மன்றத்தில் சில வருடம் பயிற்சி பெற்று, இப்பொழுது நமது மன்றத்தின் அருள்நிதி MP ராமசாமி அவர்களை இறைவணக்கம் குருவணக்கம் பாட அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஆன்மீக வளர்ச்சிக்காக உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்யப்படும் அனைத்து சாத்வீகமான செயல்களும் தவம் எனப்படும். அந்த வகையில் வாழையிலை ரசமூட்டியதைப் போல இல்லாமல் அனைவரின் மனதை ஒருநிலைப்படுத்த ஞானாசிரியர் விருது பெற்ற மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் மற்றும் மன்ற பொருளாளர் அருள்நிதி கலைச்செல்வி அம்மாவளை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய் மொழியாம் அன்னை தமிழில் வரவேண்டி அனைவரையும் வரவேற்க ஞானாசிரியர் விருது பெற்றவர் மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் மற்றும் மன்ற செயலாளர் அருள்நிதி கிருஷ்ணவேணி அம்மாவை அவர்களுடன் அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை வேளையில் பவானி அறிவு திருக்கோயிலில் ஞானாசிரியர் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. அது முதற்கண் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய எம்பி ராமசாமி ஐயா அவர்களை பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். துரியதவம் நடத்தி கொடுத்திய அருள்நிதி பி கலைச்செல்வி அம்மா அவர்களை பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நம்ம ஞானாசிரியர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஞானாசிரியர்களுக்குன்னா சேவைக்காக, அவங்க தன்னலமற்ற சேவையை பயன்படுத்தி நம்ம மன்ற அறிவு திருக்கோயில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று விழா ஏற்பாடு செய்துள்ளது. அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம போய் சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம அறிவு திருக்கோயில் மட்டும் இல்லை, பக்கத்தால் எந்த மன்றத்தை கூப்பிட்டாலும் நம்ம ஆசிரியர்கள் போய் சேவை செய்துட்டு வராங்க. அவங்களை கௌரவிக்கும் விதமாக ஞானாசிரியர் விழா கொண்டாடிட்டுருக்குறோம். இந்த விழா கொண்டாடும் போதே எனக்கு கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று ஞாபகம் வந்தது. தொண்டுக்கென்று அலைவார், கேலிக்கு ஆளாவார், அவரை கண்டுகொள்ளடி ஞானத்தங்கமே, அவர்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே அப்படின்னாங்க. அது மாதிரி இவங்க தொண்டுக்கு நான் போய் செய்கிற சேவைகள்லாம் எனக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்கிறவங்க இறைநிலையில் பாதி அப்படிங்கிறார் கண்ணதாசன். அதை கண்டுக்காமல் விடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பொறுப்பாசிரியர்கள் 3 பேர் யார் யார் சேவை செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எழுதி வச்சு ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி விழா ஏற்பாடு பண்ணி கௌரவிக்கிறாங்க. அந்த வகையில் பவானி அறிவு திருக்கோயில் வருஷம் ஞானாசிரியர்களை கௌரவிக்குது. எதுக்குன்னா அடுத்தடுத்து வர ஆசிரியர்கள் சேவை செய்கிறதுக்கு முன்வந்து சேவை செய்வாங்க. அந்த அளவுக்கு நம்ம பவானி அறிவு திருக்கோயில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த விழாவை தலைமை தாங்கி நம்ம இன்றைக்கி பக்கத்தால் ஒரு மன்றத்துக்கு போகணுன்னா கூட என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். ஐயாலாம் என்னங்க சென்னையிலேருந்து நமக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு தலைப்பே பாருங்கள், உனக்கு என்னை தந்தேன். டோட்டலாக அவர் என்ன பண்ணிட்டாரு, வேதாத்திரியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. தலைப்பு மட்டும் இல்லை, ஐயா தன் வாழ்க்கையை வேதாத்திரியத்துக்கு ஒப்படைச்சு குருவுக்கே சரண்டர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஐயா நம்ம பவானி அறிவு திருக்கோயிலில் ஞானாசிரியர் விழாவில் கலந்துக்கிட்டு ஆசிரியர்களை கௌரவித்து விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறாரு. அவரையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக தலைமை உரையாற்றும் மலர்விழி ராஜன் அம்மா அவர்களையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்கும் பொறுப்பாசிரியர் உதயகுமார் ஐயா அவர்களையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்புரையாற்றல் ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். நன்றி உரை வழங்கும் ஒய் கோபிநாத் ஐயா அவர்களையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அதேபோல் இந்த சேவை செய்கிறதுக்கு ஆசிரியர்கள் முன் வராங்க அப்படின்னா அதுக்கு யார் அனுமதிக்கணுங்க, அவங்க குடும்பத்தார் அனுமதிக்கணும். அந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தலைமை உரை. ஒரு மன்றத்தை வழிநடத்தும் தலைவர் தன் பேச்சின் மூலம் மற்றவருக்கு வழிகாட்டுவதையும் ஊக்கப்படுத்துவதையும் நோக்கமாக்கி கொண்டுள்ளது. அந்த வகையில் ஞானாசிரியர் விருது பெற்றவர் மனவளக்கலை பேராசிரியர் மன்ற தலைவர் பவானி அருள்நிதி பி மலர்விழி ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. இந்த ஞானாசிரியர் விழாவானது மிக சிறப்பாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரையும் மானசீகமாக வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லோரும் இங்கே ஏன் எல்லோரும் கூடியிருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தேடுதல் தான் நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். யார் ஒருவர் இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தானாக குரு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த ஒரு புண்ணியம், நம் தாய் தந்தையருடைய புண்ணியம் நாம் இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த ஞானாசிரியராக உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே நாம் செய்த புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னா இறைவன் நம்மேல் கருணை கொண்டு இருக்கிறார். அதுதான் ரகசியம். இறைவன் நம்மீது கருணை கொண்டிருக்கிறார். அதனால தான் நாம் வந்து இந்த தொண்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு 1,00,000 விளக்கு இருந்தாலும் ஒரு விளக்கு பற்ற வச்சா போதும், அது எல்லாத்தையும் பற்ற வச்சிடலாம். அதெல்லாம் அப்படியே ஒரு தொடர்ச்சியாக வந்துடும். அதுபோல் குரு தன்னை உணர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய கடமையை நாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அம்மா தீட்சை கொடுக்கறதுக்கு கூப்பிடும்போது, ஐயோ நாமெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லைங்க, நான்லாம் தீட்சைலாம் கொடுக்க வரலிங்க அப்படின்னு சொல்லிச்சேன். நமக்குலாம் அந்த தகுதி இல்லைங்க, நான்லாம் அந்தளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு மகரிஷி சொன்னாராமா, அப்போ தீட்சை கொடுக்கறது நீ தான் தீட்சை கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டியாம்மா அப்படின்னாராம். ஐயோ இல்லை, அப்போ நம்ம கொடுக்கல, இறைநிலை நம்மளே கொடுக்க வைக்குது. அப்படி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதே போல் ஏன் இந்த மனவளக்கலையை நாம் ஞானாசிரியர்கள் எடுத்து உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்றால், இன்றைய உலக நிலையானது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் என்ன காரணம் என்று தெரியாமலே ஒருவர் சாடிக்கொண்டு அழிவுப்பாதையில் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக இந்த மனவளக்கலை என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு நாடு 3 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரே விடத்தில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு 3 நாடு என்ன பண்ணுது, பயங்கரமாக சண்டை போட்டுக்குது. 3 நாடு பயங்கரமான போட்டி, ஒன்றை சாடிக்கிட்டு ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இறைவன் வந்து இந்த 3 நாடு இப்படி அழிவு பாதையில் போய் மக்களெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனே நேர்லேயே வந்துட்டாராம். இறைவன் நேரில் வந்து முதலாம் நாட்டுக்காரன்ட்ட வந்து கேட்டாராம்மா, ஏப்பா என்னப்பா உனக்கு வேணும், எல்லாமே நானே உனக்கு கொடுக்குறேன், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அடுத்த நாட்டுக்காரனை அதுக்கு அடுத்த நாட்டுக்காரன் இந்தா பாரு நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கடவுள் கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த 2ஆம் நாட்டு பிரதிநிதி இருக்கக்கூடாது, அந்த நாட்டை நான் தான் ஆளணும், அதுக்கான ஏற்பாடு செய்ய முடியுமா முடியாதா கடவுள்கிட்ட கேட்குறான். இல்லைப்பா உனக்கு அதை விட என்ன, அதெல்லாம் முடியாது, அந்த 2ஆம் நாட்டுக்காரன் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறான். கடவுளால் ஒன்றும் பேசவே முடியல. ஐயோ இது என்னடா இப்படி இருக்காங்களே, அரகண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு கடவுளே. சரி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, 2ஆவது நாட்டுக்காரங்கிட்ட போகலாம்னா அவன் நல்ல ஒரு ஆஸ்திகராக இருக்கான். அவங்ககிட்ட போனால் கடவுளை வணங்கி நல்லபடியாக கும்பிட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ பாட்டுக்கு உன் நாட்டை வச்சுக்கிட்டு நல்லபடியாக அரசாட்சி செய்து நல்லபடியாக இருந்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறான், எல்லாம் சரி உனக்கு என்ன ஆசைன்னு கடவுள் கேட்குறாரு. அந்த முதலாம் நாட்டுக்காரர் இருக்கான்ல, அந்த நாடே இருக்கக்கூடாது, இந்த உலக இதில் அந்த நாடே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ எனக்கு ஏற்பாடு செய்ய முடிஞ்சால் செய், இல்லைன்னா நீ பாட்டுக்கு வேலையை பாரு, நான் என்கிட்ட இராணுவம் இருக்குது நான் வச்சு பார்த்துக்கிறேன் 2ஆம் நாட்டுவன். அடக்கடவுளை இவங்கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, 3ஆவது நாட்டுக்காரன்ட்டையாவது போய் பேசி பார்க்கலாமே அப்படின்னு 3ஆவது நாட்டுக்காரன்ட்டு போகிறார். அவர் ரொம்ப பவ்யமாக ரொம்ப கடவுள் பக்தியோடு ரொம்ப மரியாதையோட கடவுளை வணங்கி எல்லாம் பண்ணான். ஏப்பா நீயாவது புரிஞ்சுக்கோப்பா, நீ ஏப்பா சண்டை போடுற, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை கடவுளே, உனக்கு என்னப்பா வேணும், ஒன்றும் இல்லை, அந்த 2 நாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா போதும், நான் வேறு எதுவும் கேட்கவே இல்லை கடவுளே அப்படின்னாரான். கடவுள் வந்து தலை மேலே கை வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இது கதையாக படிச்சு. இது போல தான் மக்களுடைய மனங்களும் ஒருவர் புரிந்து கொள்வதற்கு வழி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளாகவே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த மனவளக்கலை ஒன்றால் மட்டும்தான் நம்மால் இந்த குடும்பத்தை குடும்பம் சுற்றம் ஊர் உலகத்தையே திருத்த முடியும் என்பதற்காக தான் மகரிஷி அவர்கள் இந்த ஞானாசிரியர்களை உருவாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜான் ஏறுற மூலம் சறுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் முதலில் இதை உணர்ந்து கொண்டால்
ஒவ்வொருத்தரும் தான் திருந்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவுவார்கள் அப்படிங்கிறத இந்த மனவளக்கலை நிரூபித்து கொண்டிருக்கிறது. சாமிஜி எப்பெல்லாம் இந்த குருமார்கள் தோன்றுவார்கள் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரியான அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்ட மனநிலையில் மக்கள் இருக்கும்போது தான் அப்பப்போ குருமார்கள் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்காங்க. பாருங்கள், அரிஸ்டாட்டில், புத்தர், இயேசு, ரமணர், ஒவ்வொருத்தராக அப்படியே யோசிச்சு பாருங்கள். நமக்கு குறிப்பிட்டு எண்ணி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விதத்தில் அப்பப்போ வாழ்ந்த மக்களுக்கு தகுந்தாற் போல் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த அரிதான மானிட பிறவியில் மானிடராக பிறந்து வாழ்ந்து மனிதனாக வாழணும். அந்த மனிதனாக வாழுகின்ற தன்மை இல்லாமல் வெறும் மாக்களாகவே ஒவ்வொரு மனிதரும் இறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நானாசிரியர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலை, விஞ்ஞானம் அறிவின் வேக நிலை, மெய்ஞானம் அறிவின் பூரண நிலை, இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலை. அப்போ இந்த மூன்றையும் உணர்ந்து தெரிந்து அந்த நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் மகரிஷி தைரியமாக உடல் இருந்தால் போதும், உயிர் இருந்தால் போதும், வந்து உட்காருங்க, உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன்னு தாராளமாக சொல்கிறார். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் என்ன, நம்ம நீ என்ன பணக்காரனா இருக்கிறவனா இல்லாதவனா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் கொடுக்கல. உடலில் உயிர் இருந்தால் போதும், வந்து உட்காருன்னு சொல்லி தீட்சை கொடுத்து நம்ம அத்தனை பேருக்கும் தாராளமாக பட்டத்தை வழங்கி கொடுத்து அருள்நிதியாக, தவச்செல்வராக, அருள்நிதியாக, துணை பேராசிரியராக, மூத்த பேராசிரியராக, நான் ஆசிரியராக அள்ளி அள்ளி கொடுத்து நீ மேலும் மேலும் உயர்வன் தட்டி பாராட்டி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த பயிற்சியை நல்லபடியில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பவானி அறிவித்திருக்கோயில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு மேலும் மேலும் வளர வேண்டும். நாம் எல்லாரும் மாதத்தில் நம்ம இத்தனை ஆசிரியர்களும் மாதத்தில் 2 பேரை இந்த மன்றத்துக்கு கூட்டி வருவது என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலே போதும், மன்றம் நிறைஞ்சிருக்கும். இருக்கிற 50 பேர் 2 பேர் கூட்டிகிட்டு வந்தால் மாதம் 100 பேர் ஆச்சு. இந்த 100 பேர் வந்து ஒவ்வொருத்தராக இந்த அறிவித்திருக்கோயில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த தான் முதலில் தெரிந்து கொண்டால் இந்த சமுதாயமே மாறும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம். இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புலையும் கடமையிலையும் நாம் இருப்பதனால்தான் நமக்கு இந்த விழா. ஏன் இந்த விழா? வளரும் பயிருக்கு நீர் வேண்டும், வாழும் உயிருக்கு பாராட்டு வேண்டும். இந்த பாராட்டு எதுக்காக? நம்ம மேலும் நம்மை ஊக்கப்படுத்தி கொள்வதற்காக தான். அப்போ அந்த ஊக்கம் இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டோம், இன்றைக்கி நானாசிரியர் விருது வாங்கிட்டோம், அப்பா அவ்வளோதான், நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் இருக்கிறதுக்கு அல்ல. அடுத்து நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்து என்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் சிந்திக்க. அவர் எவ்வளோ சிந்திச்சிருப்பார், ஒரு ஆள் எவ்வளோ சிந்திச்சிருப்பார். ஒரே ஒரு ஆள் தீட்சை கொடுப்பதற்காக நான் சைக்கிள்லேயே போய் ஒரு 4 கிலோமீட்ரு நடந்தே போய் அவர் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்கிறாராமா. அவருக்கு தீட்சை கொடுக்கறதுக்காக அந்த திணையில் உட்காந்துருந்தாராம். அவர் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கஞ்சிலாம் குடிச்சிட்டு கை காலம் துடிச்சு அப்புறம் என்னப்பா அப்படின்னு 4 மணிக்கு அது வரைக்கும் உட்காந்துருந்தாராம். நம்ம இன்றைக்கி ஒரு ஆள் வந்தாலும் எவ்வளோ பொறுமையாக கிளாஸ் எடுக்கணுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பவானி மன்றம் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்குது. ஒரு ஆள் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, அகத்தாய்விலிருந்து கிளாஸ் வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பவானி மன்றம் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்னும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பானதொரு சேவையை தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும் என்பது நம் அனைவருடைய உயரிய நோக்கமாக வைத்து கொள்ளலாம். சாமிஜி தான் சொல்வார், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டேன் உன்னுள்ளே, கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொன்று செய்வேன். உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு யார் கடவுளை போய் ஐயா அதைத்தான் தெளிவாக சொல்ல போகிறார். நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துக்கு தேவையான தொண்டு செய்தால் நம் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக வாழலாம் என்று சொல்லி இந்த தலைமை உரிமைக்கு வாய்ப்பளித்த பவானி அறிவித்திருக்கோயின் பொறுப்பாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும்
நன்றி கூறி பாராட்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க வளம். வாழ்த்துரை. ஒரு குறிப்பிட்டவரையோ செயலையோ பொருளையோ காரணம் விளக்கி வாழ்க என்பது வாழ்த்துரை. அந்த வகையில் மனவளக்கலை மன்ற பொறுப்பாசிரியர், பொறுமையான ஆசிரியர், பேராசிரியர் அருள்நிதி மா. உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எப்பொழுதும் போல் இன்றும் எனக்கு இறைவன் பரிச்சை வைத்திருக்கிறான். ஐயாட்ட நேற்று சொன்னேன், வாழ்த்துறைக்கு ஜோன்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டோம். அவர் கடைசி நேரத்தில் வர முடியாததுனால அதை கட் பண்ணிடலான்னு நான் சொன்னேன். இல்லை, போட்டுத்தான் ஆகணும்னு போட்டதுனால. ஏன்னா நீங்கள் வயசில் பெரியவங்க, நான் என்ன வாழ்த்திட போகிறேன், சரிங்களா? அந்த வகையில் ஆனால் மகரிஷியை மனசில் நினச்சிக்கிட்டு, என்னோட எண்ணத்தில் மகரிஷியை நினைத்து நான் வாழ்த்தி விடலாம் என்று பிறகு தைரியமாக வந்திருக்கிறேன். ஒரு ஆப்பிள் கதைங்க. அதாவது கிரேக்க தத்துவ ஞானி ஒரு நம்ம சந்தை மார்க்கெட்டுங்கிற மாதிரி அவங்க பஜார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஆப்பிளை வித்துட்ருக்காரு. அந்த ஆப்பிள் என்ன அப்படின்னா கெட்டு போன ஆப்பிள், கொஞ்சம் துர்மணம் அப்படியே வீசிக்கிட்டே இருக்கு. நல்ல ஆப்பிளை வாங்கிறதுக்கே ஆள் கிடையாது. ஆனால் இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய ஆப்பிளை இவர் எதுக்கு வச்சு வித்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசனை கூப்பிட்டு கேட்குறாரு. நீ வாங்கிக்கோ, இல்லை காசெல்லாம் வேண்டாம், நீ சும்மா வச்சுக்கோ. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இது அது கெட்டு போன வாசம் வீசக்கூடிய ஆப்பிளை நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம். கிரேக்க தத்துவ ஞானி அப்படிங்கிறதுனால இல்லை, அவர் ஏதோ சொல்ல வராரு, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த ஆப்பிள் வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய விதைகள் கெடவில்லை. ஆப்பிள் வேணா கெட்டு போயிருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய விதைகள் இன்னும் கெடவில்லை. நீங்கள் அழுகி போகணும் ஆப்பிளை வச்சு இருக்கிற விதையை முளைக்க போட்டால் நல்ல ஆப்பிள் ஈஸியாக வரும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதோட தாத்பரியம் என்னென்னா, உடம்பு கெட்டு போயிருக்கலாம், மனசு கெட்டு போயிருக்கலாம், சமுதாயம் கெட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆன்மா இன்னும் கெடவில்லை என்பதை புரிந்து கொண்டு அதில் வேரூன்றி உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்து கெடாத ஒன்றை பிடித்து கொண்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த குருவை நினைத்து அனைவரும் பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, மேலும் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தார்வாய் சொல். என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலத்தின் இயல்பை வந்து அதில் விளைஞ்ச பயிரை வச்சு சொல்லிட முடியும். சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, ஒருவர் எத்தகைய குடியில் பிறந்தவர் என்பதை அவர் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை சொல்லிவிடும். அவ்வளோதான். எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் ஐடியா கொடுக்குறாரு. அந்த வகையில் இந்த இனிமையான இன்சொல்லாகிய வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து அலையை தினசரி பரப்பி கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இன்னும் ஒரே ஒரு அதில் சூட்சம் என்ன அப்படின்னா, கடமைக்கும் இறையுணர்வுக்கும் உங்களுக்கு தொண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மகரிஷி ஒரே இடத்துல நல்லா பாயிண்ட் பிடிக்கிற மாதிரி சொல்கிறாருங்க. பிரம்ம ஞானத்திற்கு பிறகு, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, தமிழில் சொல்லணும்னா இறையுணர்விற்கு பிறகு, பிரம்ம ஞானத்திற்கு பிறகு, இறையுணர்விற்கு பிறகு நீங்கள் செய்யும் கடமைக்கு தொன்று என்று பெயர். தொண்டு செய்யணும்னா எங்கேயாச்சும் போகணுமானா இல்லை. பிரம்மத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம், இறையுணர்வு பெற்றதுக்கு அப்புறம் ஃபேமிலியில் இருந்துட்டு அவங்களுக்கும் செஞ்சுட்டு சமுதாயத்துக்கும் அந்த இறை நினைப்போடு நம்ம எதை செய்கிறோமோ அந்த செயலெல்லாம் தொண்டு தான் அப்படிங்கிறத நம்ம மகரிஷி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆசிரியர்களுக்கான வல்லமை, மனவள கலைஞர்களுக்கான வல்லமை என்ன அப்படின்னா,
குடும்பத்தை கோயிலாக்கும் வல்லமை படைத்தவர்கள் மனவள கலைஞர்கள். குடும்பத்தை கோயிலாக்கும் வல்லமை பெற்றவர்கள் மனவள கலைஞர்கள். அந்த குடும்பத்தையும் கோயிலாக்கி கொண்டு அறிவு திருக்கோயிலையும் ஒரு அறிவு திருக்கோயிலாகவே ஞான கோயிலாகவே நடத்தி கொண்டு நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலையும் அறிவு திருக்கோயிலை அமைக்க பாடுபட்டு கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உண்மை பொருள் கண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நேரும் சில காயங்களை மறக்கும், ஆனால் பொறுமை மனதை குணப்படுத்தும். நேற்றைய நீயை விட இன்றைய நீ சிறந்தவனாக இரு. ஒவ்வொரு காலத்திலும் உயர்வும் தாழ்வும் உண்டு, அவை இரண்டும் வளர்ச்சிக்கு தேவை. நல்லதும் கெட்டதும் நடப்பதெல்லாம் அடுத்த அனுபவத்தை உருவாக்குகிறது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை உணரும்போது ஒவ்வொரு அனுபவத்திலும் ஞானம் பெற முடியும். அந்த வகையில் ஐயா அவர்கள் பூர்வீகம் தூத்துக்குடி, தற்போது சென்னையில் உள்ளார். மதுரா கோர்ஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். மேலும் 30 வருடம் மனவளக்கலை அனுபவம், தொடர்ந்து கோவில் 13 வருடம் சிறப்பு தத்துவ விளக்க பயிற்சி மௌனம் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிவு திருக்கோயில், பள்ளி, கல்லூரி, கிராமம் எல்லாம் சென்று சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார். ஆலியாரில் ஹெல்த் கேம்ப், மௌனம் ஸ்டூடெண்ட் கேம்ப் போன்றவற்றை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்தப் பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், ஒய்யும் நல்வழி உள்ளுணர்வு தவமே. செய்யும் வினைகள் சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடர். செய்யும் வினைகள் சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சிந்தனையாளர்களே, தத்துவ ஞானத்தில் விளக்கம் பெற்று பிரம்ம ஞானியர்களாகவே திகழும் ஆசிரியர் பெருமக்களே, வேதாத்திரியத்தை பரப்புவதற்காக தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவழித்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, திரளாக கலந்து கொண்டிருக்கிற மனவள கலைஞர்களே, உங்கள் துணை பேரையும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு இணைந்து நின்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் தொழில்களும் நாளுக்கு நாள் மேலோங்கி சிறப்புற்று வாழ மனதார வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பவானி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் அறிவு திருக்கோயிலில் நடைபெறும் இந்த ஞான ஆசிரியர்களை பாராட்டுகிற விழாவிலே நானும் கலந்து கொள்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை எனக்கு இயற்கையும் நீங்களும் அளித்திருக்கிறீர்கள். அதற்காக இயற்கைக்கும் உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உனக்கு என்னை தந்தேன் அப்படின்னு ஒரு தலைப்பு ஐயா தம்பி தான் சொன்னாங்க. 2-3 தலைப்பு ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போதும் சொல்லுவாங்க. நான் அதை சரிப்படுத்தி பேசுனது இல்லை. அப்போ 3வது தடவை பேசும்போது ஐயா ஒரு தலைப்பு சொன்னார். சரி, இப்போவாது அவர் சொன்ன தலைப்பில் பேசிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 செகண்ட் யோசனை பண்ணிவிட்டு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சரியா, நீங்கள் என்ன தலைப்பு சொல்கிறீங்களோ அந்த தலைப்பிலேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுட்டு தான் வந்திருக்கேன். இப்போது ஞானாசிரியர்களை பாராட்டுகிற கௌரவிக்கிற விழா.
இப்போ நீங்கள் பேசும்போதே வரவேற்புரையிலையும் தலைமையுரையிலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது சாமி சொல்லுவாங்க, வீதி தோறும் அறிவு திருக்கோயில், வீடு தோறும் மனவளக்கலை மன்றம். வீதி தோறும் அறிவு திருக்கோயில் இருக்கணும், வீடு தோறும் மனவளக்கலை மன்றமாக இருக்கணும். அறிவு திருக்கோயில் இல்லாத வீதி கிடையாது, மனவளக்கலை பயிலாத குடும்பம் கிடையாது. இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பது தான். அப்போது அது உலக அமைதிக்கு வித்தாக மாறும். அப்போ இந்த பெரு நோக்கத்தோடு தான் அருட்தந்தை அவர்கள் நம்முடைய பயிற்சிகளை அவருடைய காலத்திற்கு பிறகு தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய நிர்வாக அமைப்பையும், அந்த நிர்வாகத்திலே பங்கு பெறுகிற பயிற்சி பெற்ற ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சீரிய அமைப்பை நமக்கு அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த தத்துவ விளக்கத்தையும், அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற தியான பயிற்சிகளையும் முறையாக பயின்று பண்பட்டு பயிற்றுவிக்கக்கூடிய நிலைக்கு நாம் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். சாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரே அதே தான் எனக்கும், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே தான் கேஜி சாமிக்கும், ஐயாவுக்கும். அப்போ எல்லாருக்குமே அவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு தத்துவம், அதை வச்சு ஒரு விரிவாக்கம். அத்வைத தத்துவத்தை விரிவாக ஐயா அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. இப்போ நாம் பயின்று கொண்டோம், பயிற்றுவிக்க ரெடியாகி ஞானாசிரியர் விருது வரைக்கும் நம்ம வந்துட்டோம் இல்லையா? மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஞான ஆசிரியர் என்று பாராட்டை பெறக்கூடிய அளவில் நம்முடைய சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு நிலைக்கு இடையில் பண்படுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. பயிலுவோம், பயிற்றுவிப்போம், இது ரெண்டும் ப்ராப்பராக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு கூட ஒரு வார்த்தை என்னன்னா, பண்படுவோம் என்ற ஒரு வார்த்தையை அருட்தந்தையர்கள் சொல்லியிருப்பாங்க. பயிலுவோம், பண்படுவோம், பயிற்றுவிப்போம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எந்தெந்த மன்றங்களில், அறக்கட்டளைகளில், அறிவு திருக்கோயில்களில் வெறுமன பயிலுதோடு நிற்காமல் பண்பட்டு, அதாவது சாமி என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து கடைப்பிடித்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பயிற்றுவிக்கிற நிலைக்கு ஆசிரியர்கள் வருகிற போது தான் பயிலுபவர்கள் பெருகிக்கொண்டே இருப்பார்கள். அங்கே நீங்கள் பெரிய முயற்சிலாம் ஒன்றும் எடுக்க வேண்டியது கூட இல்லை. இயற்கை அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். சாமிஜி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு ஆள் தானே ஆரம்பித்தார். ஒரு ஆள் ஆரம்பித்தது இவ்வளோ பெரிய விருட்சமாக விரிஞ்சு நிற்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய அனுபவமும் அவருடைய எண்ண வலுவும், எதை அவர் உணர்ந்தாரோ அதன்படியே வாழ்ந்து காட்டினார். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆசிரியர்னு ஒன்று, குருன்னு ஒன்று, ரெண்டு இருக்குதில்ல. அதாவது உபதேசிப்பவர் ஆசிரியராக இருக்கலாம், ஞான ஆசிரியர் வாழ்ந்து காட்டுவோராக இருக்கணும். அங்கே தான் அவர் குரு என்ற நிலைக்கு நம்ம போக முடியும். அப்போது சாமியினுடைய வலு இவ்வளோ பெரிய ஒரு விருட்சமாக இந்த இயக்கத்தை கொண்டு போய் இருக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய விழுதுகளாகத்தான் ஞான ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால், இது நீங்கள் காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எனக்கு இன்னும் ஞான ஆசிரியர் விருதெல்லாம் கிடைக்கல. நான் ஞானாசிரியர் கிடையாது, நான் மனவளக்கலை பேராசிரியர் தான். ஆமாம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் வந்து தலைமை உரை செயலாளரம்மா பொருளாளரம்மா தவறு நடத்துன அவ்வளோ ஞான ஆசிரியர்னால் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம்மா. நம்ம பணி இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம பண்ண வேண்டியிருக்க போது இங்கே பவானி மண்டலத்தில் வர்றதெல்லாம் ஞானாசிரியராக இருக்குதுன்னா அவங்களுடைய சேவைகள் எவ்வளோ பெரிய சேவை. அப்போது இந்த இடத்துல நம்முடைய தன்மணிப்பை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டி இருக்குதுங்கிறது நீங்கள் கொடுத்த பாடமாக இருக்குது. அப்படி நினைக்கிற மாதிரி இங்கே நீங்கள் ஞான ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி இல்லையா? அப்போது நீங்கள் பண்பட்டு அந்த பயிற்றுவித்தலை நீங்கள் நடக்கிறதுனால உங்களை தேடி குருவோ இயற்கையோ இந்த உயர்ந்த இடங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் தொண்டு தொடரட்டும். இப்போது தொண்டை பற்றி பேசும்போது தம்பி பேசினாங்க, பேராசிரியர் தம்பி பேசினாங்க. அதாவது சாமி சொன்னது அந்த பிரம்மஞான விளக்கத்திற்கு பிறகுன்னு சொல்கிறார் பாருங்கள், அதில் ரெண்டு நிலை இருக்குதுங்க. ஒன்று கடமை, இன்னொன்று தொண்டு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம மனநிலை எப்படி இருக்குதுன்னா, கடமை என்பதையே தொண்டாக நினைத்து கொண்டு நம்முடைய கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிற நிலை இருக்குது. கடமைன்னா என்ன அப்படின்னா, பெற்ற கடனை திருப்பி செலுத்துவது கடமைன்னு நமக்கு விளக்கம் சொல்லுது.
இப்போ இந்த சமுதாயத்தின் மூலம் நான் என்ன கேட்குறேன், சாமிஜி இருக்கட்டும், நம்ம பேராசிரியர்கள் இருக்கட்டும், உங்களுக்கு பயிற்சி எடுத்த பேராசிரியர்கள் இருக்கட்டும், நீங்கள் தீட்சை வாங்கின பேராசிரியர்கள் இருக்கட்டும், அவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது? எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்போ எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒருவர் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக வந்து தீட்சை கொடுத்தாரு, அகத்தாய்வு நடத்தினார், வாங்க பிரம்மஞானத்துக்கு வாங்கன்னு ஆழியாருக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே சாமிஜியை நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே இவ்வளோ பெரிய கருத்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்தது. அப்போது இது என்னுடைய வினைப்பதிவின் வலுவில் பாவங்களின் உச்ச நிலையை மனிதன் அடைந்த தன்னில வந்து சேர்ந்த குருவின் விளக்கத்தால் சமுதாயத்தின் பலனால் நாம் இந்த பயிற்சியையும் இந்த தத்துவ விளக்கத்தையும் பெற்றிருக்கிறோம். வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது கிடைச்சது நம்ம சொல்கிறோம், உண்மைதான். எதனால் இது கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இயற்கை என்ற பேராற்றல் தன்னை அறிந்து இன்புறுவதற்காக, பிறவிப்பிணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக யாராக வந்து மலர்ந்ததுன்னா மனிதனாக வந்து மலர்ந்ததுன்னு சொல்லியாச்சு. இறையின் இயக்கம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இறை துகளில் ஆரம்பித்து அது ஒவ்வொன்றா வந்து நின்று மனிதனாக வந்துட்டு, மனிதன்ட்ட மனமாக இயங்கிட்டு, மனிதனாகவும் மனிதனிடத்தில் மனமாகவும் இயங்கிய பிறகு இயற்கையின் தன்மாற்றம் முற்று பெற்று விட்டது. இயற்கை வந்தது, அங்கே ஆரம்பித்தது இறைத்துகளில், நீங்களும் நானுமா வந்துருச்சு. என்னென்ன உங்களெண்ட மனமாக இயங்கிக்கிட்டே இருக்குது. மனித மன இயக்கத்திற்கு பிறகு இறைநிலையின் தன்மாற்றம் என்பது இல்லவே இல்லை. இனிமேல் இறைவனுடைய வேலைக்கு இடமில்லை. எங்கே இருக்கு அவனுக்கு? அவன் வேலை முடிஞ்சுது. அவன் யாராக வரணும்? மனுஷனாக வரணும். 6வது அறிவை பெற்ற ஜீவனாக இயங்கணும். மன இயக்கத்தில் ஒடுங்கியும் விரிந்தும் இயங்கக்கூடிய ஆற்றலை அந்த மனம் பெறணும். அதற்காக ஏதுமற்ற இறைவெளி எல்லாமுமாக மாறி இறுதியில் மனிதனாக நீயாக வந்துருச்சு. என்னென்ன மனமாக சுருங்கியும் விரிந்தும் இயங்கக்கூடிய தன்மை மனதுக்கு வந்து போச்சு. அதுக்கப்புறம் இறைவனுக்கு வேலை இல்லையே. அப்போ இறைவன் எப்போது மனிதனாக வந்தானோ அப்போதே அவனுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ இறைவன் ஒருத்தன் தனியாக இல்லை, கிடையாது. அவன் வேலை முடிஞ்சது. இனிமேல் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் யார் வேலைன்னா உங்கள் வேலையும் என் வேலையும் தான். உங்கள் வேலையும் என் வேலையும் தான் பாக்கி. இனிமேல் இறைவனை சொல்கிறதுக்கு இந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்போ இந்த வேலையைத்தான் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஒரு மஞ்சள் பனியன் போட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன மஞ்சள் துண்டு, உங்களுக்கு ஒரு பனியன், நமக்கு ஒரு பனியன் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஏதோ நாம் வந்து உட்காந்து நம்ம பேசுகிறோன்னா, இறைவன் எதற்காக மனிதனாக வந்தானோ அதை மனிதன் தான் செய்யணும். இறைவனால் செய்ய முடியாது. அவனால் செய்யணும்னா அவனே செய்துட்டு போயிருப்பான். அவனால் செய்ய முடியாது, அவனும் ஏதுமற்றவனாக இருக்கிறான். அப்போ அனைத்தையும் உணர்ந்து செய்யக்கூடிய தன்மையை பெற்ற ஒரு ஜீவனாக தன்னிலையில் மாற்றம் பெற்று ஓட்டையும் ஏண்டையும் வந்து இப்போ அடிமைப்பட்டு கிடக்கான். இப்போ நீ என்ன செய்யணும்னா உன் வேலையை பார்க்க ஆரம்பித்தா அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவான். என்றைக்கு ஒரு தனி மனிதன் அத்வைத தத்துவத்தில் உண்மையான இறைநிலை விளக்கத்தை விளக்கமாக பெற்றுக்கொண்டு உணர்வாக அதை மாற்றிக்கொண்டு உலகத்துக்கு கொடுக்க விரும்புகிறானோ அங்கே உங்களிடத்தில் இறைவன், அடிமைப்பட்டு கிடந்த இறைவன் வெளிப்படைகிறான். இதுதான் தத்துவ விளக்கத்தில் உச்ச நிலை விளக்கம். இப்போ இந்த தன்மையை உள்ளுணர்வாக பெற்றது தான் அருட்தந்தை அவர்கள். அவங்க அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்கிறாங்க. அவங்க காலம் முழுக்க செய்கிறாங்க. காலத்துக்கு பிறகும் செய்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ சுவாமிஜி செய்ததும் சமூக பணி தான், நாம் செய்ததும் சமூக பணி தான். இப்போது அதில் ஒரு சிறு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நாம் இப்போது நாம் செய்கிறது அப்படிங்கிறது கடமை தான். எனக்கு இவ்வளோ பெரிய விளக்கத்தை நம்மளாம் படிக்காத ஆட்கள், நீங்கள் படித்தவங்க இருக்கலாம், படிப்பு கிடையாது பெருசாக இல்லையா. அப்போது ஒரு இறை தத்துவத்தையும் பிரபஞ்ச தன்மாற்ற தத்துவத்தையும் காந்த தத்துவத்தையும் என்னை போன்ற ஒரு பாமரன் கூட புரிந்து கொள்ளத்தக்க அளவிலே அந்த தத்துவத்தை விளக்கி சொல்லி கொடுத்துட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் எத்தனை பேருக்கு, பல லட்சம் பேருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு அவருடைய வேலை முடிஞ்சதும் அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ எஞ்சி இருக்கிறது நீங்களும் நானும். நம்ம காலம் உள்ள வரைக்கும் அவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதை கடமையின் சார் ஈடுபாட்டோடு நாம் செய்யணும்.
தயவு செய்து இதை தொண்டு என்று எண்ணிவிடாதீர்கள். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். என்னையா அப்படி பாராட்டு விழாவுக்கு வந்து நீ இப்படி பேசுறியே அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் உள்ளதை உண்மையை சொல்லுகிறேன். தொண்டுன்னு நம்ம நினச்சிட்டோம்னா, இப்போ நாங்கள் வந்து பேசுகிறேன்ல, இதை தொண்டுன்னு நான் நினச்சிட்டேன்னா நான் வெங்கட்ராமனாக இருக்க மாட்டேன். வெங்கட்ராமன் ஈகோவின் உச்சத்துக்கு வரும். இது தொண்டுன்னு என்னைக்கு நான் அதை நினச்சேனோ அன்றைக்கே வெங்கட்ராமன் தான் மேலோங்குவானே தவிர இந்த ஆத்மா மேலோங்காது. அப்போ நான் இந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவர் கொடுத்துருக்காரு, இந்த சமுதாயம் கொடுத்துருக்கு. இதை நான் திருப்பி செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ அந்த கடமையை தான் நான் விட்டுறக்கூடாது. கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழ்வார். கடவுளை உணர்ந்தவரே கடமையில் வாழ்வார்னா கடவுளை நாம் உணர்ந்துட்டோமா? கடவுள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உணர்றது வேற, தெரிகிறது வேற. உணர்ந்தவரே கடமையில் வாழ்வார்னா தெரிஞ்சவர் எப்படி தொண்டில் வாழ முடியும்? அப்போது நாமும் எதில் தான் இருக்கிறோம்? கடமையை செய்கிறோம். அது இன்னும் பாராட்டுக்கூடியது. நான் என்ன சொல்கிறேன், தொண்டுன்னு நினச்சிக்கிட்டாவது கடமை தவறாதே. எத்தனை பேர் நமக்கு தீட்சை வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் அருள்நிதியாக மாறியிருப்பாங்க. அவ்வளோ பேர் சர்வீஸுக்கு வராங்களா? எல்லாருக்கும் அந்த மனக்குறை இருக்குதா இல்லையா? எல்லா அறக்கட்டளையும் இருக்குதா? நான் பல ஊருக்கு போகிறேன், தெரியுது ஐயா. தீட்சை கொடுத்தது 2000-3000 பேர் கொடுத்துருப்போம்யா. சர்வீஸுக்கு 10 பேர் தான் ஐயா வராங்க. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கடனை வாங்கிட்டாங்க, கடமையை தவறுறாங்க. குடும்ப கடமையும் தவறுறாங்க, சமுதாய கடமையும் தவறுற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. நாம் இங்கே வந்து கூடி உட்காந்துருக்குறோம் பாருங்கள். குடும்ப கடமையும் செஞ்சுக்கிறோம், அதோடு சேர்ந்து சமுதாய கடமையும் நாம் செய்கிறோம். அப்போது இதுதான் நம்முடைய பாவத்தை குறைக்கும் வழி. அதனால தான் கொண்டு வந்த பாவத்தை நாம் என்ன சொல்லிக்கணும்னா கடமை செய்து போக்குவோம். கொண்டு வந்த பாவத்தை எதை செய்து போக்கணும்? அவர் உயர்ந்த மனிதனுங்க, அவர் ஞானம் பெற்ற நிலை. அவர் நம்மளை எந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு? அருள்நிதின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதை விடுங்க, பிரம்மஞானின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அது எவ்வளோ பெரிய மனம் அது. அப்போ அவர் சொன்னதையே நாம் வாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ கடமை இது. இந்த கடமையை நாம் செய்கிறோம். நீங்கள் பாராட்டக்கூடியவர்கள். நாம் அனைவரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், உறவு பிரச்சனை இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, படிக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அத்தனை பிரச்சனைகளுக்கு ஊடாகவும் வந்து இந்த சமூக நலம் சார்ந்த எண்ணத்தோடு சாமிஜி சொன்னதை நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். உடல்நிலையில், மனநிலையில், உயிர் வளத்தில், குண மேம்பாட்டில் நாம் என்ன முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோமோ அதே முன்னேற்றத்தை இந்த சமூகமும் அடையணும் என்ற பெரு நோக்கத்தோடு இங்கே கூடி அமர்ந்திருக்கிற உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முனைப்பின்றி நீங்கள் ஈடுபட்டால் போதுவதில்லை. இங்கே ஈகோவுக்கு எந்த இடமும் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டதில் நம்ம அறிவை பயன்படுத்தியா தெரிஞ்சுக்கிட்டோம்? நிச்சயமாக இல்லை. எல்லாம் சாமிஜி சொல்லி கொடுத்தது தான். கலெக்டிவ் நாலேஜ் தான் இல்லையா? ஒன்று குருவிடம் வந்த போதனை, இன்னும் படிக்கிறோம், கலெக்டிவ் நாலேஜ். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களையோ என்னையோ இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்தவனாக காட்டுது. இதுவும் இந்த சமூகத்தின் மூலம் நான் பெற்றது தான். அப்போ சமூகத்துக்கு நான் என்ன திருப்பி செய்கிறேன் என்ற நிலையில் இதை ஒரு கடமையாக நீங்கள் செய்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வை இயற்கை வளப்படுத்தும். இது முற்றிலும் இந்த இந்த கடமையை செய்துக்கிட்டே இன்னும் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த தொண்டை செய்து கொண்டே தியானமும் நீங்கள் செய்து வந்தால் ஒரு கால் நாம் முக்தி அடைஞ்சாலும் அடைந்து விடலாம். வாய்ப்பு இருக்கு. சமூகம் சார்ந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே குடும்ப கடமையும் நீங்கள் இணைக்கிறீங்க, சமுதாய கடமையும் இணைக்கிறீங்க. ஈகோ இல்லாமல் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் இணைஞ்சு அறிவித்திற்குள்ள வந்து நின்று நாம் இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த தியானத்தையும் நாள் தவறாமல், முறை தவறாமல் உட்கார்ந்து நீங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தால், செய்து கொண்டே இருந்தால், பிறவி பிடியிலிருந்து கூட இயற்கை குருவின் ஆற்றல் உங்களை விடுதலை பெறச் செய்யும். இது சத்தியம். சாதாரண விஷயம்னு நினைச்சது. மீண்டும் பிறவாத தன்மைக்கு உங்களை இட்டுச் செல்வது தான் ஒரு உண்மையான குருவின் வேலையாக இருக்க முடியும்.
ஒரு ஆத்மாத்மான குருவின் வேலையே சீடனை அவனுடைய பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெறச் செய்வது தான். அதுதான் குருவினுடைய வேலையை. இப்போ சாமிஜி அதை நம்மக்கிட்ட சொல்லலை. அந்த நிலையை நாம் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீ செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதை சொல்லலை. இதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணால் நீ பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெற்று விடலாம், அதுக்காகவாது இதை செய்யணும்னு சொல்லலை. ஆனால் நோக்கம் என்னென்னா மீண்டும் பிறவாத தன்மைக்கு நம்முடைய, அதாவது அவருடைய குழந்தைகளாகிய நம்மை அழைத்து செல்வது தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷிகளுடைய நோக்கம். அதுவாக உருவாக்கப்பட்டது தான் மனவளக்கலை. இப்போ இது தெரிஞ்சோ தெரியாமல் தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். மறுபடியும் உங்களை நான் வணங்கி வரவேற்கிறேன். இது அடிப்படை, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் இப்போ தம்பி சொன்ன தலைப்புக்கு வரணும். தம்பி எனக்கு உன்னை கொடுத்தேனா, உனக்கு என்னை கொடுத்தேன். இப்போது வரும்போது கூட நல்லது, ஐயா ஐயா என்ன தலைப்புன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாருன்றாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னாரு அவர். சினிமா பாட்டு ஒன்று இருப்பல்ல ஐயா, அது சினிமா பாட்டு தலைப்பு மாதிரி இருக்கேன்னா ஐயா, யார் என்ன தலைப்பு கொடுத்தாலும் சாமிஜி விளக்கத்தை அதை இறை தத்துவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லிடலாம் ஐயா. எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை இறை தத்துவத்தை ஒப்பிட்டு, எல்லாத்துலேயும் இறை இல்லாதது இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உனக்கு என்னை கொடுத்தேன் ஒரு தலைப்பு இருக்குதுல்ல, இது யார் சொல்கிறான்னு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். சீடன் சொல்கிறான்னா குரு சொல்கிறாரா? தலைப்பு தானே. இப்போ இந்த தலைப்பில் நாம் சிந்தனை செய்ய போகிறோம். இது யார் சொல்கிறான்னு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் தான் சொல்லணும் இது யார் சொல்கிறா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தால நான் பேசுவேன். ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா நீங்கள் ரெண்டு தலைப்பு சொன்னாலும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல யாருக்கு கொடுக்க முடியும்? என்னை உணராமல் என் தன்மையை மற்றொருக்கு நான் கொடுக்க முடியுமா? அப்போ முதல்ல இது யார் சொல்ல வேண்டிய வாக்கியம் அப்படின்னா குரு சொல்கிற வாக்கியம்தான். ஆனால் சொல்ல மாட்டார். உனக்கு என்னை கொடுத்தேன் அப்படின்னா இப்போது நாம் இங்கே வந்துட்டோம் இல்லையா. இப்போ குருவினுடைய சேர்க்கை என்பதும் உபதேசம் என்பதும் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போது நீங்கள் தொடர்ந்து தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் அகலாமல் இருக்கலாம். உபதேசம் என்பது என்ன? புலன்வயப்பட்டு உணர்ச்சி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை அதிலிருந்து திருப்பி அகம் நோக்கி உயிரை உணரச் செய்வது தான் உபதேசம். அதான உபதேசம் இல்லையா. அப்போ அந்த உபதேசத்துக்கு மனமும் உயிரும் ஒன்றுபடணும்னா என் மன ஆற்றல் அதுக்கு பத்தாது, என் உயிரின் தெளிவும் அதற்கு பற்றாது. அப்போ குருவினுடைய உயிரும் ஆற்றலும் சீடனுக்கு பாய்ச்சப்படுகிறது. இது இல்லாமல் நான் என்னை உணர முடியாது. அப்போ உனக்கு என்னை தந்தேன் அப்படின்னா அதை சொல்லாமல் வினையாக மாற்றி அவர் பெற்ற அனுபவத்தையும் அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் யார் ஒருவர் சீடனுக்கு கொடுக்குறாரோ அவர் தான் குரு. இப்போ சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காரா, கொடுக்கலையா? இப்போது அது மட்டும் இல்லை, உயிரையும் ஆற்றலையும் காந்தத்தையும் உயிரையும் கொடுத்துருக்கிறாரு. தத்துவம் மட்டும் கொடுக்கல. பழைய அன்பர்களுக்கு தெரியும். நீங்கள் பிரம்மஞானம் முடிச்சுட்டு அருளதி போனீங்கன்னா அப்படி கையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஆற்றலை நான் பாய்ச்சுறேன், கவனமாக இருந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு இனிஷியேஷன் நீங்கள் கொடுத்தாலும் ஒரு நாளும் இந்த ஆற்றல் குறைபடாது அப்படி சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன் இப்படி அடிப்பார். இப்போ நினச்சாலும் அது எப்படி இருக்கு? அப்படி கை வச்சு நீங்கள் நம்ப முடியாது. ஆப்டாக வாங்குகிற சீடனுக்கு தான் அதில் உள்ள தன்மை தெரியும். இப்படி கை வச்சுருந்தீங்கன்னா ஐயா அப்படி இப்போ கை அசைக்கிறார் பாருங்கள். இப்படி அசைச்சிட்டா இப்படி போயிடும் கை பின்னாடி. இந்த கை இப்படி வச்சுருக்க முடியாது நம்மளால், போயிருச்சு. அதில் திருநது தான் இந்த மாடல்லாம். அதுக்கு முன்னாடி சராசரி விலங்கின தன்மை தானே இருக்குங்க. அந்த ஒரே ஒரு ஆற்றலின் பாய்ச்சல் வாழ்க்கை பாதையவே மாற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல. இதைத்தான் உனக்கு என்னை கொடுத்தேன் என்று சொல்லாமல் கொடுத்தது குரு. சரியா? இப்போ தத்துவம், தவம், ஆற்றல், அதுக்கு வேண்டிய சக்தியும். தவம் செய்தால் என்ன ஆற்றல் வருமோ அந்த ஆற்றலை நீ தவம் செய்வதற்காக அவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். சொல்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும். உன் ஆற்றல் தவத்துக்கு பத்தாது. நீ விரயம் பண்ணி போய் இருக்க, வீணாகி போய் நிற்கிற. ஆனால் உன் மனம் உயிரில் ஒன்றணும். அப்போ நான் ஏற்கனவே பண்ணி நான் நிறைய வச்சுருக்கேன், என்கிட்ட டெபாசிட் நிறைய இருக்குது.
லட்சம் பேர் இல்லை, கோடி பேர் வந்தாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு குறைபடாது. அப்போ இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வர்றவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னார் பாருங்கள், நீ எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அது குறையாது சொன்னாரா சொல்லலையா? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, ஏங்க நம்ம கொடுத்தா கூட ஆக்னே ஆக்டிவேட் ஆகுதுங்க, நான் கொடுத்தேன்னு நினைக்காத பேசும்போது சொன்னீங்களா? அப்போது நான் என் காலம் முடிகிற வரைக்கும் நான் இன்சிஷன் கொடுத்தேன் அப்படின்னா, நான் கொடுக்குற ஆளுக்கு உணர்வு வருதுன்னா, நான் கொடுக்குறேன்னா குரு கொடுக்குறாரா? அப்போ உனக்கு என்னை கொடுத்தேன்னா சீடன் குரு கொடுக்கானா, குரு சீடன்னு கொடுத்துட்டாரா? பதில் இல்லை. இதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள், இதுதான் சத்தியம். ஆனால் ரெண்டாவது இருக்குது பாருங்கள், குரு எந்த சுயநலமும் இல்லாமல் தான் பெற்ற அனுபவத்தை சீடனுக்கு கொடுத்துட்டாரே, இவ்வளவு நீ பிரம்மஞானிங்கிற நிலை வரைக்கும் உயர்ந்து 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 போய், அதாவது மனதில் உயர்ந்தே வரலையா, அறிவில் உயர்ந்து உயர்ந்து போகிறேன். அறிவின் உயர்வு வேறு, மனதின் உயர்வு வேறு. ரெண்டு நிலையை தெரிஞ்சுக்கோங்க. மனம் என்பது பழக்கம், அறிவு என்பது விளக்கம். சாமிஜி சொல்லுவார்ல, பழக்கத்திற்கும் இடையே நம்ம தான், வேறு யாரையும் சொல்லலை, நம்மளை தான் சொல்கிறாரு. அப்போ நமக்கு மனம்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மனம் எதன் வழி போகுது? பழக்கத்தின் வழி போகுது. அறிவோ விளங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு அறிவு விளக்கி கொண்டே இருக்கிறது, இன்னொரு அறிவு விளங்கி கொண்டே இருக்கிறது. மனமோ பழக்கத்திலிருந்து மாறாமலே இருக்கிறது. இங்கே தான் அந்த முரண்பாடுகள், இது களையப்படணும். இது களையப்படணும் சீடன் அப்படின்னா, சீடன் தன்னை குருவிடம் ஒப்படைக்க வேண்டும். என்னை உனக்கு தந்தேன், இதை நீங்களும் நானும் செய்யணும். அவர் சொல்லாமல் செய்துட்டாரு, நம்ம சொன்ன பிறவாது செய்யணும். நமக்கு தெரியாது இவ்வளோ நாள், இப்போ நான் வந்திருக்கேன் சொல்கிறேன், இப்போ சொல்லும் போதாது செய். இப்பவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா போ, இன்னும் எத்தனை பிறப்போ, எத்தனை அப்பனோ, எத்தனை அம்மையோ போ, அவ்வளோதான். கட்டாயப்படுத்த முடியுமா? நீ குடு ஒன்றை குருவுக்கு கட்டாயப்படுத்த முடியுமா? யாருடைய உடலுக்கும் மனதுக்கும்? அந்த வார்த்தையவே பிரியம் இருந்தால் சொல்லுங்கன்னா சொன்னார் சாமி, அது தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ அங்கே இருக்க ஆளியார் இல்லை. 5 ஒழுக்க பண்பாட்டை 2 ஒழுக்க பண்பாடாக மாற்றி சொல்லார். ஒரு 50 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி. இந்த 5 ஒழுக்க பண்பாடு எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சி அதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை குறைச்சி 2 ஒழுக்க பண்பாடாக நான் சொல்கிறேன். அறிவுத்தூர் கோயிலை வச்சு சொல்கிறார், அதை நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பிரியம் இருக்கோ அவங்க சொல்லுங்கள், பிரியம் இல்லாதவங்க சொல்ல வேண்டாம். என்னங்க யார் உட்கார்ந்துருக்குறோம்? நாய், நரி, பூனை, பாம்பு, பல்லி, பெரிச்சாடி எல்லாம் உட்காந்துருக்கு. அப்படி தானே? ஒவ்வொரு சனத்தில் ஒவ்வொரு மனம் மாறுதா மாறலையா? குறைச்சி சொல்லலை, மனதின் தன்மையை சொல்கிறேன். அது ஞானம் பெற்ற அறிவு சொல்லுது. இந்த 2 ஒழுக்க பண்பாடுன்னு நான் அதை குறைச்சி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் பிரியம் இருக்கோ அதை நீ சொல்லுன்னு சொன்னால், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அவர் இப்படி சொல்ல சொல்ல எனக்கு கண்ணீர் பொங்குது, அழுகையாக வருது. என்ன இடத்துல இருந்து அவர் சொல்கிறாரு, நம்மளை எந்த இடத்துல வச்சு அவர் பேசுகிறாரு. அப்போ என்ன சொன்னாலும் சொல்கிறேன் ஐயா, பின்பற்றுறது பிறகு. அப்போ தான் அதை சொன்னார், யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை கடைப்பிடி. இப்போ நாம் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை கடைப்பிடித்தால் என்னை உனக்கு தந்தேன். இது யார் கொடுக்கறது? சீடன் கொடுக்கறது. இப்போ நாம் குருவுக்கு நம்ம ஒப்படைக்கிறங்கிறது தான் சரணாகதி தத்துவம். இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு சீடன் குருவிடம் தன்னை ஒப்படைப்பது எப்போது ஒப்படைக்க முடியும்? ஐயா கூட நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் 3-4 பேர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனீங்க. இதுதான் அலை இயக்கம். நீங்கள் பேசுனீங்கல்ல, எல்லாம் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 2 அப்படி தான் பேசுனீங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஒவ்வொருத்தட்டிருந்து வந்தது. சரண்டருங்கிற வார்த்தை வந்தது. இப்போ என்னை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது சீடன் குருவிடம் கொடுப்பது சரண்டர். சரி, குரு சரணாயிருக்காரா?
வேதாத்திரி மகர்ஷி இருக்காங்கல்ல, அவங்க சரண்டர் ஆகியிருக்காங்களா? சரணாகதி அடைந்திருப்பாரா மாட்டாரா? அடைந்திருப்பார். அப்போ அவர் செய்ய சொன்ன, அவர் என்ன செஞ்சாரோ அதே தான் ஒன்றையும் செய்ய சொல்கிறாரு. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான், அதாவது என்னை உனக்கு கொடுத்தேங்கிறது விளக்கம், நீ உன்னை எனக்கு கொடு அப்படிங்கிறது சீடனை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை. இப்போ அவர் ஒருத்தர் கொடுத்துருப்பார்ல, அவர் யார்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் குருங்கிற நிலையில் கொடுக்கல, இறைவன் என்ற நிலையில் கொடுக்குறாரு. அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட உள்ளுணர்வு. அது அவரே சொல்கிறாரு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்லும் போது தான் ஓ அதுக்காக தான் அந்த பாட்டை நீங்கள் நினைப்பீங்க. அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் என்ன சொல்வார்? ஊன் உடல் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன், உள்ளுணர்வால் உட்பொருளாம் உனை நினைந்தேன், யான் செய்ததெல்லாம் இறைவா உன் பெருமை உணர்ந்து உயிர் உடல் தொடர்பாம் ஆன்மாவை உனக்கே அர்ப்பணித்தேன், அன்று முதல் என்னுள்ளே நீ நிறைந்தாய், காப்பாய் இந்நிலை மாறாமல். புல்லரிச்சு போகும். வரியை பாருங்க. ஊன் உடல் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன். 2 பொண்டாட்டி கட்டி வாழ்ந்திருக்காருல்ல, நமக்கெல்லாம் ஒன்று தான், குறையா சொல்லலை. ஐயா ஏதோ வருத்தத்தில் சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சாருங்க. நம்ம குருவுக்கு 2 மனைவி இல்லை, 2 மனைவியோட என்னைய சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு ஐயா சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் ஒன்று தான், எனக்கு 2, உங்களை விட எனக்கு அனுபவம் கூட, அப்படிலாம் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், ஊன் உடல் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன். சலிப்படையணும் அல்லது நிறைவு வரணும். மனுஷன்னு இருந்தால் 2ல் ஏதாவது ஒன்று வரணும். அவருக்கு நிறைவு வரல, சலிப்பு வந்தது. இப்போ நமக்கு நிறைவும் வரல, சரி அவருக்கே நிறைவு வரல, நமக்கு நிறைவு வராது போ. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கணும்? வந்துதான் வரும். வரியிலேயே காலி நம்ம. அப்புறம் நாம் எப்படி சரண்டர் ஆக முடியும்? அப்போ வரணும். அப்போ வரணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சரணடைதலுக்கு, குருவையோ இறையவோ சரணடைவதற்கு நிறைவு அப்படிங்கிறது மிக எளிதான விஷயம், ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை. இப்போது 5 புலன்கள் மூலம் உடல் தேவைகளையும் மனதின் துணை கொண்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இங்கே யாருக்கு என்ன குறை? யாருக்கும் எந்த குறையும் இல்லை. ஒருத்தருக்கும் எந்த அனுபவத்துலேயும் குறை இல்லை, இல்லையா? இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இட்லி, சூடாக கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு குருமா வைப்பாங்க. இங்கே அந்த பகுதியில் இருக்கானேன்னு தெரில. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூடாக ஒரு 4 இட்லி வச்சு அந்த குருமா ஊற்றி வீட்டில் எங்கள் அம்மா இருக்கும்போது சரி, பொண்டாட்டி வந்த பிறகு சரி, இப்போ மருமக வந்த பிறகு அது கொடுத்துக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு 5-6 வயசுலேருந்து இப்போ 70 வயசு ஆகுதுன்னா, இந்த 65 வயசில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் இட்லி சாப்பிட்ருக்க மாட்டேன் குருமா வச்சு. ஒரு 10 நாள் அந்த இட்லி குருமா போடலைன்னா இந்த மனசு என்ன நினைக்குது? இட்லிலையும் குருமாலையும் சளிப்பு வந்திருக்கணுமில்ல. இந்த சாப்பிட்ற இட்லி குருமாவிலேயே சளிப்பு வரலைன்னா மற்றதில் எப்படி சளிப்பு வரும்? வரல. அப்போ நிறைவு வரணும் இல்லை சளிப்பு வரணும். நிறைவு வருவது எளிது, ஏன்னா தொடர்பு அதிகம் இருக்குது. 2க்கும் தயவு செய்து என்னோட நீங்கள் கொஞ்சம் இணைஞ்சிருங்க. சளிப்பு வருவதற்கும் தொடர்ந்த தொடர்பு தான் காரணமாக இருக்க முடியும், நிறைவு வருவதற்கும் தொடர்ந்த தொடர்பு தான் காரணமாக இருக்க முடியும். தொடர்ந்த தொடர்பில் தான் சை அப்படின்னு வரணும். தொடர்ந்த தொடர்புலாம் சாப்பிட்டாச்சப்பா, மனசு நிம்மதி தான், இனிமேல் நான் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இட்லி குருமாவே சாப்பிட்டாச்சு போதும். அப்போ தொடர்ந்த தொடர்பு தான் நிறைவை கொடுக்கணும் அல்லது சலிப்பை கொடுக்கணும். அதுதான் ஊன் உடல் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன், உள்ளுணர்வால் உட்பொருளாம் உனை நினைந்தேன். வேறு யாரும் சொல்லலை, அவருடைய உணர்வே உள்ளுணர்வு மேலெழும்பி, இறைவா இவ்வளவு சலிப்பு இருக்கப்பா வாழ்க்கையில், இவ்வளோ பொருள் சம்பாத்தியம் பண்ணிட்டேன், இத்தனை மனைவியோடு வாழ்ந்தாச்சு, இன்னும் எனக்கு ஒரு நிறைவும் வரமாட்டேக்கு, சலிப்பு தான் வருது. அப்போ என்ன செய்யுது? ஒன்றை தவிர எனக்கு வேறு யாரும் துணை இல்லை. அப்படி போகிறார் அவர். யாரை? இறைவன்கிற நிலைச்சு போகிறார். ஊனுடல் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன், உள்ளுணர்வால் உட்பொருளாம் உணர்ந்தேன், யான் செய்ததெல்லாம் இறைவா உன் பெருமை உணர்ந்து. நீதான் எல்லாமும் ஆகியிருக்கிறார், நீ இன்றி ஒரு அணுவும் இங்கே இல்லை. இறைவா உன் பெருமை உணர்ந்து உடல் உயிர் தொடர்பாம் ஆன்மாவை
தன்முனைப்பை ஒழித்து உனக்கு அர்ப்பணித்தேன். இப்போ நாம் நம்மளை அர்ப்பணிக்கணும் குருவுக்கு, என்னை நான் குருவிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தன்முனைப்பை நான் அகற்றினால் ஒழிய குருவிடம் என்னை முழுமையாக ஒப்படைக்க இயலாது. அதனால் நான் சொன்னேன், முனைப்பின்றி தொண்டு செய்ய பழகுவோம்னு சொன்னேன். அப்போ என்ன செய்ய காத்திருக்கோம், என்ன செய்யலாம். நாளைக்கு ஃபைனலாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கோ. 9 நாளாக மௌனம், இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். மௌனம் முடிச்சுட்டு உங்கள் மண்டலத்திலாம் வந்து பேசுகிறேன். நேற்று சாயங்காலம் தான் மௌனம் முடித்தேன். 7ஆம் தேதி காலையில் தொடங்கினது. எளிதாக கேட்குறேன், சரணடைவது அப்படின்னா குருவை நாம் மதிக்கிறோமா? இந்த பக்கம் தான் தலையாட்டுற மாதிரி தெரியுது. குருவை நாம் மதிக்கிறோமா? சரி, இது இப்படி இருக்கட்டும் இந்த பதில். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ ராத்திரி வீட்டுக்கு வராங்க. 5 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சால் நீ 5:30க்கு வீட்டுக்கு வரணும்ப்பா, வந்துரு, பையங்களோட பேரண்ட்ஸ் சுத்தாத. 8, 9 மணின்னா தப்பு, ஒரு 6 மணிக்குள்ளேயாவது வந்துடுன்னு சொல்கிறீங்க. மறுநாள் 8:30 மணிக்கு வரோம். நேரத்தே அம்மா சொன்னாலடா 6 மணிக்குள்ளே வாடா, 4வது நாளும் 9:30 மணிக்கு வாரான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடு. அப்போது மதிப்பது என்பது உங்களை பார்த்த உடனே கும்பிடுறது இல்லை, இதை பார்த்த உடனே கும்பிடுறது இல்லை. மதிப்பது, அவர் என்ன சொன்னாரோ அதை நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா அவரை மதிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ உங்களை கேட்குறேன், குருவை நாம் மதிக்கிறோமா? இப்போ முழு அமைதி, மௌனம். இந்த தெளிவு நமக்கு வரணும். அப்போ சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னா, குணநல மாற்றங்கள் பிறகு பார்த்துக்கலாம். கோபத்தை தவிர்க்கிறது, கவலையை தவிர்க்கிறது, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். அது சாதாரண விஷயம் இல்லை. மனம் அடங்காமல் அது மாறாது. அப்போ இந்த மனம் அடங்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு எதையும் நீ எதிர்பார்க்காத. அவர் என்ன சொன்னாரோ அதை செய். உடற்பயிற்சி, காயக்கல்வம், தியானம். உட்காரு. அன்றாடம் காலை மாலை, காலையில் ஒரு 1 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம். வீட்டில் இடம் இல்லைன்னா மன்றம் திறந்து வச்சுருக்காங்க, மன்றத்தில் வந்து உட்காரு. நீ சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு அதை எடுத்து காட்டணும்னு சொன்னால், நாள் தவறாமல் அபியாசங்களை எந்த சீடன் செய்கிறானோ அவன் குருவை சரணடைந்தான். அப்போ தான் அது குருவை மதிப்பதாகும். சரண்டரும் அதுதான். ஏன்னா எனக்கு தெரியாது, எதை அனுபவிக்கணுன்னாலும் இந்த உடலை கொண்டு தானே அனுபவிக்க வேண்டியிருக்கு. உடல் போச்சுன்னா ஒன்றுமில்லை. அப்போ தேக பயிற்சி அவசியம், உயிர் வளம் அவசியம். எல்லாம் 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாமே. நான் அதிகம் யாருடைய உடலையும் மனதையும் துன்பப்படுத்தலை. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு நான் கேட்கல. இது எதுக்கு அந்த துன்பம் நமக்கு? அப்போ நீங்கள் சரண்டராக தயாராகுங்க. நீங்கள் குருவுக்கு உங்களை ஒப்படைங்க. அப்படி ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தீய குணங்கள் இருக்குதில்ல, நீங்கள் மாற்ற வேண்டாம். முயற்சி பண்ணி நீங்கள் மாற்ற வேண்டாம். தவம் செஞ்சு மனம் அமைதி நிலைக்கு வந்துட்டுன்னா, கோவப்படுன்னா கூட உங்களால் கோவப்பட முடியாது. தயவு செய்து கோவப்படு அப்படின்னு சொன்னால் கூட கோவப்படும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச நிலையில் இருக்க. தவம் பண்ணு, கொஞ்சம் புத்தி வேலை செய்யணும். சித்தம் கைகூடினால் சிவம் கைகூடும். புத்தியால் இறைவனையோ வாழ்க்கையோ நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. உங்கள் புத்தியால் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, இறைவனையும் புரிந்து கொள்ள முடியாது. ரெண்டுக்குமே எது கைகூடணும்னா சித்தம் கைகூடணும். இப்போ சித்தம்னா எதுன்னு தெரியுமா? வேறு அதை சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். மனம்ங்கிறது எத்தனை மனமாக சொல்கிறோம்? புறமனம், ஆழ் மனதை விட்டுருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். புத்திங்கிறது புறமனம், சித்தம்ங்கிறது நடுமனம். சித்தம் கைகூடினால் சிவம் கைகூடும். நீங்கள் தியான பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி காயகல்பம் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாரீங்க. ஒரு 40 நிமிஷம் தியானம் பண்ணணும், உடம்பு அசையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேக பயிற்சியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இப்போ தேக பயிற்சியும் காயகல்பமும் தொடர தொடர தொடர
ஒரு மணி நேரம் கூட உங்களால் அசையாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்போ தியானத்தில் இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எந்த மனம் நினைக்குது? புறமனமும் நினைக்குது, நடுமனமும் நினைக்குது. ஆழ்மனம் அந்த அதுக்கு சார்ந்தது. இப்போ உட்கார்றோம், ஆக்னை துரியம்னு வாரமில்ல, நிலைக்குதா? வேற்று எண்ணங்கள் உங்களிடமிருந்து புறப்படாமல் ஆக்னைன்னா ஆக்னையாகவே நிலைக்க முடியுதா? இல்லை. ஆக்னை இருக்குது, ஆத்துக்காரரும் வந்துடுறாரு. கொஞ்சம் மனம் அடங்கின மாதிரி இருக்குது, மருத்துவரும் வந்துடுறாரு. இதோடு சேர்ந்து தானே வராங்க. ஏன் பிளைனாக ஆக்னியாக நம்மளால் நிற்க முடியல? இல்லைப்பா, முடியாதுன்னா அவர் கொடுக்க மாட்டார்ல. ஆக்னை நம்மளால் நிலைக்க முடியாதுன்னா ஐயா கொடுத்துருப்பாங்களா? இல்லை. அப்போ உன்னால் முடியுங்கிறதுனால அவர் கொடுத்துருக்காரு. அப்போ என்னால் ஏன் முடியலன்னு நாம் ஏதாவது சிந்திச்சிருக்கோமா? இதுதான் சரண்டருக்கான கேள்வி. நான் என்ன கேட்கணும்? இத்தனை வருஷமாக நான் தவம் பண்ணுறேன்னா நான் ஒரு 20 செகண்டில் ஆக்னைன்னா ஆக்னே, துரியம்னா துரியம் போகணுமில்ல. 30 வருஷம் தவம் பண்ணி போகணுமா வேண்டாமா? குறை சொல்லலை. இன்றைக்காவது இந்த நிலையை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வாங்க. இன்னும் எவ்வளோ காலம் இறைவன் நம்மளை வச்சுருக்கானோ அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணிடணும்? நீயா நான் விஜய் டிவியில் இல்லை, நீயா நானான்னா யாரை பார்க்கணும்? இறைவனும் நானும் ஒன்றுங்கிறத பார்க்கணும். நீ தான் நானா, நான் தான் நீயா, பாரு வா. அதுதான் இந்த நடுமணம். அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய கருவி தான் மூளை. புறமணம்ங்கிறது உங்கள் புலன்களும் உடம்பும் புறமணத்துக்கு போகும். நடுமணம் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதைத்தான் சித்தம் என்று சொல்கிறோம். புலனாலும் உடலாலும் ஆற்றிய வினைகள் ஆத்மாவில் பதிஞ்சு நம்ம கண்ணை மூடி உட்காரும்போது அனுபவங்களாக எண்ணங்களாக வருது பாருங்கள். அதை வெளிப்படுத்துதில்ல, அதுக்கு தான் பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேஷன் வேலை செய்யுது. நாம் கண்ணை மூடி தியானம்னு உட்கார்றோம், அனுபவம் எண்ணமாக வருது. புறமணம் தியானத்தை நாடுகிறது, நடுமணமோ நீ செய்ததை வெளிக்கொண்டு வந்து இதே இருக்குது. அப்போ அந்த வெளி வருது பாருங்கள், அது நிற்கணும். நின்றுட்டா, அதாவது புறமணமும் நடுமணமும் ஒன்றாயிட்டுன்னா ஆல்ஃபா. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். இதுக்கு தீவிர பயிற்சி, தொடர் பயிற்சி, விடாமுயற்சி. தயவு செய்து நீங்கள் சமூகத்துக்கு தொண்டு செய்வது பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது, வணங்குவதற்குரியது. உங்கள் ஆத்மாவுக்கான தொண்டையும் செய்து பழகிக்கொள்ளுங்கள். வருது வரல அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கான தொடர் பயிற்சி நாம் எடுக்கணுமான்னா கண்டிப்பாக எடுக்கணும். அன்றாடம் தியானம் செய்யணும். இதுக்கு சப்போர்ட்டிவ் தான் காயகல்பமும் உடற்பயிற்சி. உடலை அசைத்து பழக்கினால் தேகம் திடமாகும், மனத்தை அசையாது பழக்கினால் எண்ணம் திடமாகும், உயிர் சக்தியை மூச்சினால் கிரகித்து பழக்கினால் ஆயுள் திடமாகும். இந்த 3 திடமாயிட்டா எண்ணத்தை இயற்கையோடு இணைத்து பழக்கினால் இறைவனாகி வாழலாம். அங்கே தான் அந்த எண்ணத்தினுடைய வலு கூடும். இறைவனை நினச்சா இறைவனாகவே அது மாறக்கூடிய தன்மையை அது பெற்றுவிடும். அப்போ இந்த நிலைக்கு போகணும்னா உன்னை நீ குருவிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்போ ஒப்படைத்தல்னா அவர் என்ன சொல்கிறாரோ, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், கோபம் கவலை மற்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அதை மாற்றாதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண. இதை நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா அது ஒரு பக்கம் சரியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது ஏற 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 இது உணர்ச்சி பிடிக்கல போயிட்டே இருக்கும். அதனால் இது சத்தியம், இது அனுபவம். அதனால் பவானி அறிவு திருக்கோயிலில் இந்த ஞான ஆசிரியர்களுக்கான விழாவில் என்னையும் உங்களோடு கலந்து கொள்ள அழைச்சிங்க. பாராட்டும் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் கொடுத்த தலைப்புக்கான கால நேரத்தை ஒட்டி ஒரு சிறு விளக்கமும் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் சாமி சொன்னதை மட்டும் சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் தியானம் பண்ணாதான், நம்ம பண்ணாதான் அது நம்ம அந்த இடத்த போய் அடைய முடியும். உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கமாகும். ஐயா சொல்கிறாங்க தொண்டு நிலையம் இல்லையா? இப்போ இது என்ன இடம்? இது சர்வீஸ் சென்டர். இதுக்கு பேர் என்ன? அறிவு திருக்கோயில் இல்லையா? இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தானங்கள் நடக்குது. தானங்கள் 32 வகையான தானங்கள் இருக்குது. இப்போ தானத்தில் தொடக்கம் தான் அன்னதானம். இப்போ நம்ம அன்னதானமே என்ன நினச்சிட்டோம்னா பெரிய தானம்னு நினச்சிட்டோம்.
அப்படி இல்லை. தானத்தின் தொடக்கம் அன்னதானம், தானத்தின் முடிவு அறிவு தானம். 32 வகையான தானங்கள், கோதானம், கன்னிகா தானம், அஸ்திர தானம், இப்படி இருக்குது இல்லையா? இதில் கடைசியில் சொல்லக்கூடிய தானம் தான் அறிவு தானம். அறிவை அறிவுக்கு விளக்கி சொல்வது, அதுக்கு பேர் தான் அறிவு தானம்னு பேர். இப்போ நீங்களும் நானும் செய்கிற பணி என்ன? அறிவை தானம் செய்கிறோம். இது அறிவை தானம் செய்யக்கூடிய இடம். நமக்கு இங்கே வரலன்னு அறிவை பற்றி நமக்கு தெரியுமா? நமக்கு ஒருத்தர் தானம் செய்கிறாரு, நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவருக்கு தானம் செய்கிறோம். அப்போது உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கமாகும். இப்போ நாமெல்லாம் யாருன்னா உயர்ந்தோர்கள். இப்போ இந்த விளக்கம் தெரியாமல் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவர்கள் யார்? இந்த விளக்கத்தை பெறாதவர்கள். உங்களோடு ஒப்பிடும்போது அவர்கள் அறிவில் என்ன வளர்ச்சி பெறலை, அறிவை பற்றிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ உனக்கு விளங்க வச்சுட்டேன், நீ மற்றவங்களுக்கு விளங்க வை. அதுதான் இந்த தொண்டு நிலையத்தின் நோக்கம். உயர்வு எனில், உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டுன்னு சொல்கிறார்ல, அடுத்த வரியில் சொல்லுவார் உயர்வு எனில். உயர்வுன்னு சொல்லிட்டல்லப்பா, அப்படின்னா என்னது? பொருள், ஆட்சி, காமம், இந்த மூன்றில் ஞானம், ஒழுக்கம், இவை வழி பின்பற்றி வாழ்தல். எந்த மனிதனை உயர்ந்தோர்னு சொல்கிறாரு அப்படின்னா பொருள், ஆட்சி, காமம், இந்த மூன்றுலேயுமே ஒழுக்கமும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். பொருள் ஈட்டுவது அவசியம். எந்த வகையில் ஈட்டுகிறாய் அதில் இருக்கணும். துட்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம், எவனை வேணாலும் ஏமாற்றலான்னு போனால் நீ உயர்ந்தவன் அல்ல. ரெண்டாவது ஆட்சி. இப்போ ஆட்சின்னா நம்ம நாடை நடத்துறது இல்லை. இப்போ நாம் எதை நடத்திக்கிட்டு இருக்கோம்? எல்லோரும் குடும்பத்தை சேர்ந்த சன்னியாசி யாரும் இல்லையே. அது ரொம்ப சந்தோஷம். நம்மெல்லாம் யாரை, நம்ம குடும்பத்தாரை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒன்றை நீ ஆட்சி பண்ணிட்டியா? உன் மனதை நீ ஆட்சி பண்ணிட்டியா? ஆட்சிங்கிறது வேணும். ஆட்சி தான் ஆண்டவனை கொண்டு சேர்க்கும். ஆனால் ஆட்சின்னா புற ஆட்சியை தான் நாம் விரும்புகிறோம். ஒருத்தன் என்ன நினைக்கிறான்? தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர்னு நினைக்கிறான். ஒருத்தன் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணும். அதுதானே ஆட்சி. எங்கே தானே போகிறான்? இப்போ நம்மளால் முடிஞ்சது நம்ம குடும்பத்தில் நம்ம ஆட்சி செலுத்தணும். என் பேச்சை எல்லாரும் கேட்கணும். என் பேச்சை மீறி போயிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் பண்ணுறமா பண்ணலையா சரி. ஆனால் அவங்க ஆட்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உங்கள் மனதை நீ ஆட்சி பண்ணணும். அதுக்கு தான் ஞானம், ஒழுக்கம் என்ற வழி வாழ்தல்னு சொல்கிறார். அப்போ இந்த 3 நிலையில் வச்சுக்கோங்க. பொருளை ஈட்டுவதில் கவனம். பொருள் ஈட்டுவது மிக மிக அவசியம். பொருள் எல்லாருக்கும் உலகம் விளையிட்டாங்க. அதில் அறம் சார்ந்த ஒரு நிலை இருக்கணும். அதில் அநியாயம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஆட்சி. அதில் என்னை, என் மனம் ஆளக்கூடாது. இங்கே அறிவு தானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையை என் அறிவு தான் ஆளணும், என் மனம் ஆளக்கூடாது. காமத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். காமம்னா ஆண் பெண் நட்பு மட்டும் நினைக்காதீங்க. காமம்னா இச்சைன்னு அர்த்தம். எல்லா வகையான ஆசைகள்லையும் ஒரு அளவு முறை இருக்கணும். அதைத்தான் காமத்தில் ஒழுக்கம், ஞானம் என்று சொல்கிறார். அப்போ இந்த 3 நிலைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாம் நம்முடைய யார் பிரம்மஞானிகளும் அருள்நிதிகளும் ஞான ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் பின்பற்றி வாழணும். அப்படி வாழ்ந்தால் இன்னொரு உடம்பு உங்களுக்கு தேவையில்லை. இதோடு முடிஞ்சது. இன்னொன்று ஒன்று சொல்லிட்டு போகிறேன். சாயுட்சியம் அது வாழுகிற காலத்தில் அது இருந்து போகணும். அது அவரவர்கள் முயற்சியை பொறுத்தது, இறைவனின் கருணையை பொறுத்தது. ஆனால் இந்த தன்மையோடு எஞ்சிய வாழ்க்கையை உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லாத நிலையில் முடிஞ்சால் நல்லது, இல்லையா யாருக்கும் கெடுதல் இல்லை, எந்த போட்டி பொறாமையும் இல்லை. இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வரேன். அடுத்த தடவை ஃபோனை போட்டு 1 வருஷம் ஆச்சு என்னை கூப்பிடவே இல்லைன்னா கேட்கலாமா? கேட்டால் இப்போ என் கதை என்னாச்சு புரியுதா? நான் சொல்கிறேன்னா எல்லாம் காரணத்தோடு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம மன்றத்துக்கே வருவோம். 4 அருள்நிதிகள் இருப்பாங்க. ஒரு 3 பேர் கொஞ்சம் நல்லா பேசுகிற ஆளை நம்ம கூப்பிட்டு வச்சுருப்போம். ஒரு ஆளை வாரத்தில் 1 நாள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கொடுக்காங்க. நமக்கு
என்னென்னா அந்த அம்மாவுக்கு நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த அமைதினா எந்த அமைதியாக மாறப்போகுது? அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு போய் என் வீட்டில் போய் நான் சண்டை போட்டுட்டு இருந்தால் நான் என்ன ஆள்? அப்படின்ட்டு இருந்தால் என்ன ஆள்? இங்கே எதையெல்லாம் பேசுகிறோமோ, எதையெல்லாம் கேட்குறோமோ, அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சிம்பிளாக வாழ்க்கையை சொல்லி முடிக்கிறேங்க. எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் தாங்க தேவைப்படுது. என் பொண்டாட்டி என்கிட்ட என்ன எதிர்பார்க்கான்னு நினைக்கிறீங்க? 10 பவுன் நகையெல்லாம் இப்போ ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை, கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது. அவள் என்ன நினைக்கிறா? ஏதாவது நான் ஒரு என்ன செஞ்சாலும் நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், உன் கருத்து என்ன? இப்படி செய்யலாமா? இவ்வளவு தாங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஒரு லேடியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான் இருக்குது. அவங்க வேலை பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, இல்லைனாலும் சரி, தன்னுடைய கணவன் ஒன்று செஞ்சால் என்னையும் ஒரு ஆளுன்னு அவன் மதிக்கணும், அவ்வளோதான். அதை ஏன் ஆண்கள் செஞ்சிடக்கூடாது? சரி செஞ்சிட்டா உனக்கு என்ன குறைய போகுது? நீ அவ்வளோதானே, உன்னே தான் அவளுக்கு நல்லா தெரியுமே. நீ உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லைஃப் இஸ் வெரி சிம்பிள், டேக் இட் ஈஸி. அங்கே தானே சந்தோஷம் இருக்குது. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது. அது செஞ்சுட்டு நீ நினைக்கிறதையே கூட செஞ்சுக்கோ, நோ ப்ராப்ளம். இப்போ இது நான் செய்யலான்னு நினைக்கிறேன், உன் ஐடியா என்ன கேளு. அவங்க சொல்லுவாங்க, சரிப்பா நான் யோசனை பண்ணி. அவளுக்கு அதுலேயே குளிந்துருவா. எங்கள் அத்தா என்கிட்ட கேட்காம ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நானும் அவருக்கு உசுறு. நீ நினைக்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இவ்வளோதானே லைஃபு. இதுக்கு என்ன அறிவு? யார்கிட்ட போய் நாம் பெறணும்? புரியுதா? அப்போ ஞானமும் ஒன்று இருக்குது, வாழ்வை பற்றிய அறிவும் நமக்கு வேணும். அதனால் இதை அறிவை தானம் செய்கிற இடம்னு சொல்கிறேன். இது நாம் மற்றவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுருக்கணும்? சாயங்காலம் 7 மணி ஆகிட்டுனா கால் வந்துடும், ஃபோன் பண்ணி பேசுவேன். 45 முடிஞ்சு 46வது வருஷம் வருது, கல்யாணம் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? ஒவ்வொன்றும் கேட்பாங்க. இப்போ நம்ம கான்செப்ட்லேயே கூட அவங்க இருக்கலாம், கேட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட கேட்கலாம். இப்போ எனக்கு சந்தோஷமாக இல்லையா? என்னன்னாலும் என் பொண்டாட்டி என்னை கேட்காம இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அங்கே டிவி பார்க்க போயிடுறது, அது வேறு விஷயம். இவ்வளோதானப்பா, அதாவது நியரஸ்ட் ஆன்சர், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி லைஃப்பை நாம் அப்படி கொண்டு போயிட்டோம்னா அதுதான் மனவளக்கலையின் பயன். வாழ்வும் சிறக்கணும், ஞானமும் உயரணும். குடும்பத்தில் குழப்பத்தை வச்சுட்டு நீங்கள் ஞானத்துக்கு போகவே முடியாது. குடும்ப பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் போக முடியாது. ஆக்கணையெல்லாம் வராது, வந்தாலும் நிலைக்காது. அதனால் உங்களை முழுமையாக குருவிடம் உங்களை ஒப்படைங்க. பயிற்சிகளை முறையாக செய்யுங்க. குறைந்தபட்ச அறிவோடாது குடும்பத்தை நம்மளால் மேக்சிமம் எவ்வளவு சந்தோஷமாக வைக்க முடியுமோ சந்தோஷமாக வை. வார்த்தைகள் போதும், பணம் அவசியமே இல்லை. ஒரு 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 நகைச்சுவைக்காக சொல்ல நடந்தது சொல்கிறேன். சாப்பிட்றோம், ஒரு 10-15 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சாம்பார் ஊற்றுறாங்கள்ல, அவங்க தண்ணியாக இருக்குது சாம்பார். பக்கத்தில் இருக்கவர் கேட்குறாரு, சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல ஐயா அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமைன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சொன்ன பதில் அதுதான். அவர் என்ன சொன்னார்? சாம்பார் தண்ணியாக இருக்குன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒன்று இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தாயா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்த எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. யார்? சாம்பார் வச்சாலும் சிரிக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா பொதுவாக வேறு மாதிரி சாப்பாடு இருக்கும். இது இப்படி சொன்ன உடனே அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானா வரும். அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்கு உண்டான அறிவை வளர்த்துக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் யாரையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு வைங்க, நானே சந்தோஷமாக இல்லை, ஏன் இந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்கிறது? வந்துருமா வராதா? அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிற அறிவையாவது நீ வச்சுக்கோ. அப்போ தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமலாவது இருப்பேன். இந்த வாழ்வை பற்றி அடிப்படை ஞானம் எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கணும், ஞான ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக இருக்கணும்.
ஏன்னா நாங்கள்லாம் சாதாரண ஆசிரியர், நீங்கள்லாம் ஞானத்தை தானம் செய்கிற ஆசிரியர்கள். இந்த வாழ்வின் தத்துவத்தையும் ஆன்மீக தத்துவங்களையும் புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். மற்றதை இயற்கையும் குருவும் அரவணைத்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் சொல்லி தத்துவ விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஏங்க நல்ல சொல்லுங்கங்க. நன்றி. கௌரவிக்கும் நிகழ்வு இனிதாக நடைபெற இருக்கிறது. முதலாவதாக ஞானாசிரியர் வி மலர்விழிராஜன் அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி கலைச்செல்வி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி கலைச்செல்வி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி அபிராணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி அபிராணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி சாந்தாமணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி சாந்தாமணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எம் சுலோச்சனா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எம் சுலோச்சனா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் சி திருமதி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் சி திருமதி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் புஷ்பா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் புஷ்பா அவர்கள், ஞானாசிரியர் எம் சத்யா அவர்கள், ஞானாசிரியர் எம் சத்யா அவர்கள், ஞானாசிரியர் பி சுபா அவர்கள், ஞானாசிரியர் பி சுபா அவர்கள், ஞானாசிரியர் எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள், ஞானாசிரியர் ஆர் சங்கீதா அவர்கள், ஞானாசிரியர் ஆர் சங்கீதா சேகர் அவர்கள், வாழ்க வளமுடன். ஞானாசிரியர் பி எம் சங்கீதா அவர்கள், ஞானாசிரியர் பி எம் சங்கீதா அவர்கள், ஞானாசிரியர் என் கவிதா அவர்கள், ஞானாசிரியர் என் கவிதா அவர்கள், ஞானாசிரியர் ஜே முத்துமாரி அவர்கள், ஞானாசிரியர் ஜே முத்துமாரி அவர்கள், ஞானாசிரியர் டி செல்வமாரி அம்மாள் அவர்கள், ஞானாசிரியர் டி செல்வமாரி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் கே சுமதி அவர்கள், ஞானாசிரியர் கே சுமதி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எம்பி ராதா அவர்கள், ஞானாசிரியர் எம்பி ராதா அவர்கள், ஞானாசிரியர் ஜே புவனேஸ்வரி அவர்கள், ஞானாசிரியர் ஜே புவனேஸ்வரி அவர்கள், ஞானாசிரியர் டி சசிகலா அவர்கள், ஞானாசிரியர் டி சசிகலா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் வசந்தி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் வசந்தி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் சி பிரபாவதி அவர்கள், ஞானாசிரியர் சி பிரபாவதி அவர்கள், ஞானாசிரியர் விபி பருவதமணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் விபி பருவதமணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி பிரமிளா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் பி பிரமிளா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் ஜி லதா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் ஜி லதா அம்மா அவர்கள், ஞானாசிரியர் கே சண்முகப்பிரியா அவர்கள், ஞானாசிரியர் கே சண்முகப்பிரியா அவர்கள், ஞானாசிரியர் தேன்மொழி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் தேன்மொழி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் போ ருக்மணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் போ ருக்மணி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் ஏ அன்னக்குடி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் ஏ அன்னக்குடி அம்மா அவர்கள், ஞானாசிரியர் மா உதயகுமார் அவர்கள்,
ஞானாசிரியர் மா உதயகுமார் அவர்கள், ஞானாசிரியர் மா உதயகுமார் அவர்கள், ஞானாசிரியர் கோபிநாத் அவர்கள், ஞானாசிரியர் கோபிநாத் அவர்கள், ஞானாசிரியர் கோபிநாத் அவர்கள், ஞானாசிரியர் எஸ் அஜித்குமார் அவர்கள், ஞானாசிரியர்கள் டி நாதன் அவர்கள், ஞானாசிரியர் டி நாதன் அவர்கள், ஞானாசிரியர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் பி சரவணன் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் பி சரவணன் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் யுவராஜ் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் எஸ் யுவராஜ் ஐயா அவர்கள், ஞானாசிரியர் ஜி தனசேகரன் அவர்கள், ஞானாசிரியர் ஜி தனசேகரன் அவர்கள், ஞானாசிரியர் பி பிரபு அவர்கள், ஞானாசிரியர் பி பிரபு அவர்கள், ஞானாசிரியர் பூபாலன் அவர்கள், ஞானாசிரியர் பூபாலன் அவர்கள், ஞானாசிரியர் எஸ் கௌரி சங்கர் பிரபு அவர்கள், ஞானாசிரியர் எஸ் கௌரி சங்கர் பிரபு அவர்கள், ஞானாசிரியர் கே ஜெயக்குமார் அவர்கள், ஞானாசிரியர் கே ஜெயக்குமார் அவர்கள், ஞானாசிரியர் எம் ஜெயக்குமார் அவர்கள், ஞானாசிரியர் எம் ஜெயக்குமார் அவர்கள், ஞானாசிரியர் டி ஆர் சேகர் அவர்கள், ஞானாசிரியர் டி ஆர் சேகர் அவர்கள், ஞானாசிரியர் சம்பத் அவர்கள், ஞானாசிரியர் சம்பத் அவர்கள், ஞானாசிரியர் எம்பி ராமசாமி அவர்கள், ஞானாசிரியர் எம்பி ராமசாமி அவர்கள், ஞானாசிரியர் ஆர் அசோக் ராவ் அவர்கள், ஞானாசிரியர் ஆர் அசோக் ராவ் அவர்கள், ஞானாசிரியர் ஆர் மணியன் அவர்கள், ஞானாசிரியர் ஆர் மணியன் அவர்கள், அம்மா தேன்மணி அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பூபாலன் இங்கே பாரு, பூபாலன். ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள், முதுநிலை பேராசிரியர் ஞானாசிரியர் ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய்க் கொள்வார் பயன் தெரிவார். ஒருவர் திணையளவு உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியின் பயன் அறிந்தவர்கள் அந்த உதவியை பனையளவுக்கு உயர்த்தி பார்ப்பார்கள் என்ற குறளுக்கிணங்க பவானி அறிவித்திருக்கோயிலில் தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி சேவை நாம் சொல்கிறோம். அதை இனிமேல் கடமையாற்றி கொண்டிருக்கும் அருள்நிதியர்கள் முதல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வரை உள்ள அனைத்து அன்பர்களும் தொடர்ந்து இந்த பவானி அறிவித்திருக்கோயிலில் சேவை செய்ததற்காகவும் சேவை மற்றும் கடமையாக செய்ததற்காகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று இனிதே நிறைவேற இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த மற்றும் அனைத்து நிலையில் செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நன்றி உரையை செயல்பட இருக்கிறது. முதலில் இந்த நிகழ்வுக்கு தொகுப்பாளராக இருந்து அனைவருக்கும் அடைமொழியாய் அள்ளி அள்ளி கொடுத்த அடைமொழியின் விருட்சமாக இருக்கும் அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் பவானி அறிவித்திருக்கோள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்த அருள்நிதி எம்பி ராமசாமி ஐயா அவர்களுக்கும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக துரிய தவம் இயற்றி கொடுத்த அருள்நிதி பி கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் பவானி அறிவித்திருக்கோள் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்கிறோம்.
வரவேற்புரையாற்றிய என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் பவானி அறிவித்திருக்கோளின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்கிறோம். தலைமையுரையாற்றிய அருள்நிதி வி மலருராஜன் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்த்துரை நல்கிய மன்றத்தின் பொறுப்பாசிரியர் திரு மா உதயகுமார் அருள்நிதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்கிறோம். சிறப்புரை நல்கிய ஐயா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து, ஐயா அவர்களுடைய பெயர் சொல்கிறேன், அனைவரும் தவநிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்து மகிழலாம். இன்றைய ஞானாசிரி விழாவினை சிறப்பானதொரு முறையில் சிந்தனையோடு நமக்கு அளித்த அருள்நிதி முதுநிலை பேராசிரியர் ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அவர்களது ஆன்மீக சேவையை மென்மேலும் தொடர வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இப்பொழுது அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த உணவுக்காக நன்கொடையாக வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் நாதன் அவர்கள் வாழ்க வளமுடன். வீடியோ கவரேஜ் எடுக்கும் நாதன் அவர்கள் வாழ்க வளமுடன். மற்றும் உணவுக்காக நன்கொடை கொடுத்த அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஏதாவது அறிவிப்பு இருக்குங்களா? சரி அடுத்த அந்த வகையில் ஒரு சிறு அறிவிப்பு மட்டும். அதாவது இப்போ நாம் சேவையாக செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இப்போது இந்த வருஷம் வந்தவங்களுக்காக கொடுத்துறோம். இனி அடுத்தது உங்களை சேவை கலக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட், இப்போது பவானி அறிவித்திருக்கோயில் ஸ்மார்ட் அந்த இதுக்காக என்னன்னா ஒவ்வொரு அருள்நிதியர்களும் பேராசிரியர் துணை பேராசிரியர்லேருந்து பேராசிரியர்கள் வரைக்கும் இருக்கிற அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் என்னென்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் மன்றத்துக்கு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, மன்றத்துக்கு உங்களால் ஒரு வாரத்தில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு முடிஞ்ச கடமையை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். கட்டாயம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மன்றத்தில் எப்போல்லாம் உங்களுடைய சேவை தேவைப்படுதோ அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் உங்களை சேவைக்கு ஈடுபடுத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இனிமேல் கொஞ்சம் ஒரு பயோடேட்டாவாக ஃபாலோ பண்ணலான்னு அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறதுனால அனைவரும் தவறாமல் அருள்நிதியர்கள் முதல் பேராசிரியர், துணை பேராசிரியர், பேராசிரியர் பயிற்சி, பேராசிரியர் அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களும் இந்த பதிவை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டுமா என்போடு இந்த அறிவிப்பை வழங்கி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற குருவின் வார்த்தைக்கேற்ப நாம் அனைவரும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என எனது இந்த நன்றியுடனை சிறப்போடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அடுத்தது அறிவிப்பு. இனி வரும் காலங்களில் என்னென்ன நிகழ்வு நடைபெறும் என்பதை அறிவிப்பு மூலம் அறிய நமது மன்றத்து பொறுப்பாசிரியர் மற்றும் துணை பேராசிரியர் அருள்நிதி பூபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். போல வியாழன் முதல் மாலை 6 to 8 அறிமுக வகுப்பு ஸ்டார்ட் ஆக இருக்குதுங்க. புதிய அன்பர்கள் நாம் தெரியப்படுத்தலாம். நமது மன்றத்தில் மாதம் 5ஆம் தேதி காலை 5:30 to 7:30 பேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுபோல் இடையில யாராவது புதுசாக கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு தகுந்த டைமில் பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் முடிந்த வரை ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, முன்னே ஒரு 2 பேராவது ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரை ஆசிரியர்கள் கூட ஒரு நாள் இருந்து கூட அவங்களை என்ன செய்யலாங்க, ஒரு மோட்டிவேட் பண்ணலாம். அதாவது நம்ம அறிமுகப்படுத்துகிறவங்கள கூட்டிகிட்டு ஒரு நாள் கூட உட்காந்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த நாள் தொடர்ந்து வரதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிந்தவரை புதிய அன்பர்களுக்கு நாம் தெரியப்படுத்தலாம். மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுங்க, மௌனம் நடைபெறுது. அதை ஆண் ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to மாலை 5 மணி வரை. மௌனத்தில் முழுசாக கலந்துக்க முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 மணி நேரமாவது அதை ஒதுக்குறதுக்கு கொஞ்சம் நாம் எல்லோரும் முயற்சி பண்ணலாம். மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 to 1:30 மணியில் காயகல்ப பயிற்சி நடைபெற்றுட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து இது நம்ம மன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. முடிந்தவரை நம்ம புதிய அன்பர்களை வரவழைப்போம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடுவோம். அதற்கு பின்பு அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் முன்னே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.